Subscribe our YouTube channel. Press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. This topic of discussion is the fall of Lula. The conviction of Brazil's former president throws its politics into further disarray. Let's go into session first. இந்த எடிட்டோரியல் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் பிரசிடென்ட் லூயிஸ் இனாஷியோ லூலா டா சில்வா அவங்கள வந்து கன்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் என்ன நடக்கும், ஸோ அந்த பிரச்சனை என்ன, ஏன் அவங்கள கன்விட் பண்ணாங்க அப்படின்ற பற்றி அந்த எடிட்டோரியல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசேஜ்குள்ளே போயிடலாம். The arrest of former Brazilian President Luiz Inácio Lula da Silva after his conviction in a corruption case is a blow to his Workers' Party, which hopes to return to power in the October general elections. Mr. Lula da Silva, or simply Lula, had announced he would contest the poll and was the front-runner to become president. But after a federal judge rejected his request to remain free till his appeal options are exhausted, his eventual political career, which began as an organizer of metal workers when Brazil was under a dictatorship, seems to have come to an end. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் பிரசிடென்ட் லூயிஸ் இனாஷியோ லூலா டா சில்வா வந்து கன்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கரப்ஷன் கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரேசிலியன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் ஃபார்மர்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2011 வந்து இந்த ப்ராப்ளம்னால வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அப்போவே வந்து அவங்க போயிட்டு தில்மா ரூசிஃப் அப்படின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் பிரேசில்ன்ற ஒரு இதோட உள்ள வந்தாங்க. அவங்களும் வந்து 2016 ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க. பிரேசில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு எக்கனாமியில இருந்த போதும் அவங்க நல்லா போய்கிட்டு இருக்கு, சூப்பரா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னதுனால அவங்களும் வெளியில் எடுக்கப்பட்டாங்க. இப்போ மைக் டெம்மர் அப்படின்றவர் 2016 இருந்து இருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம 2011 வந்து நடந்த தப்புக்கு இப்போ உங்க கேஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால தான் ஃபார்மர் பிரசிடென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் உள்ள போனதுனால அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வந்து ஒரு பெரிய அடி வாங்கின மாதிரி கொடுத்துருக்காங்க. வரப்போற அக்டோபர் ஜெனரல் எலெக்ஷன்ல கண்டிப்பா அவங்க பவருக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லூலா டா சில்வா லூலா அப்படின்றவங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து போல்ல கண்டிப்பா நான் நிற்பேன், நல்ல ஒரு பவரோட நான் மறுபடியும் பிரசிடென்ட் ஆவேன் அப்படின்றதும் அவங்க அதில் வெளிப்படுத்தி இருக்காங்க. தேர்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ஜட்ஜு கிட்ட அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாரு, இந்த பிரச்சனை இந்த அப்பீல் முடிகிற வரைக்கும் நான் ஃப்ரீயாக விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதை அவர் ரிஜெக்ட் பண்ணி அவர் இப்போ வந்து சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன நம்மளுக்கு வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆர்கனைசர் ஆஃப் மெட்டல் ஒர்க்கர்ஸாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அவரோட லைஃப்பை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரியாக இருக்கும் போது, எப்படின்னு டிக்டேட்டர்ஷிப் இன் த சென்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இல்லாமல் சர்வாதிகார ஆட்சி இருக்கும்போது அவர் இந்த கேரியரை ஸ்டார்ட் பண்ணார். இப்போது அந்த வாழ்க்கை முற்றுப்புள்ளிக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்டட், அதோட மீனிங் தீர்ந்து போகிறது அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கன்விக்ஷன்னா தண்டனை. அண்ட் தென் டிக்டேட்டர்ஷிப் ஏற்கனவே சொன்னேன், சர்வ அதிகார ஆட்சி அப்போ இருந்தபோது அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். On Saturday, he began his 12-year jail term and asked supporters to transform themselves to keep the revolution going. Over the last few years, Brazil's judges and prosecutors had launched a set of investigations into alleged corruption, cases that became known as Lavo Jato or car wash, targeting mainly Workers' Party leaders. Dilma Rousseff, his chosen successor and Brazil's first women president, was impeached in August 2016 over allegations of cooking the country's budget accounts. 12-year jail term வந்து லூலா டா சில்வாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொன்னாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவர் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள், அவர் கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் வந்து அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து பிரேசிலோட ஜட்ஜஸும் அவங்களோட வக்கீல்களும் ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நிறைய இன்வெஸ்டிகேஷன், கரப்ஷன் கேசஸ் பேஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷனை வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி லீடர்ஸை டார்கெட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த கண்டினியூஸ் செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, லாவோ ஜாட்டோ ஆர் கார் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு.
இது வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை டார்கெட் பண்ணியே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தேர்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டில்மார் ரூசஃப். ஸோ அவங்க வந்து 2011 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட பிரசிடென்ஷியல் கேரியரை. ஆனால் 2016 வந்து அவங்களையும் இம்பீச் பண்ணிட்டாங்க. இம்பீச் இந்த சென்ஸ் அவங்க வந்து தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட பட்ஜெட் அந்த கண்ட்ரியோட பட்ஜெட்டை வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. கண்ட்ரி வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, எக்கனாமி லெவல் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் இருக்கிற அவங்களும் மறுபடியும் இம்பீச் பண்ணப்பட்டாங்க. மறுபடியும் 2016 வந்து மைக் டெமர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை வந்து எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்றது இந்த பேசேஜில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பீச். இம்பீச் மீனிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தூக்குறது, வெளியெடுக்கிறது. நெக்ஸ்ட் அலிகேஷன்ஸ், அதோட மீனிங் குற்றச்சாட்டு. That brought an end to 13 years of Workers' Party rule with Mr. Lula da Silva now behind bars. The Workers' Party, arguably the most powerful political organization in Brazil with a strong base among the country's poor and the working population, will face a challenge in its election campaign this year. இந்த தேர்ட் பேசேஜில் என்ன பார்த்தீங்கன்னா தில்மா ரூசஃப் வந்து நம்ம இதுக்கு முந்தின பேராகிராஃபில் பார்த்தோம் இம்பீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதுனால 13 இயர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ரூல் பண்ணது ஒரு எண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ லூலா டா சில்வா வந்து ஜெயிலுக்கு போகிறதுனால ஒர்க்கர்ஸ் பார்ட்டியோட ஃபோர்கமிங் எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்தாலும் அந்த ஏழை மக்களுக்கு நடுவில் அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் இடையில அவங்க ரொம்ப ஒரு கஷ்டத்தை தான் கண்டிப்பாக வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் இதில் நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். Prosecutors saying Mr. Lula da Silva has been convicted in a proper trial and that he should be treated as any other citizen before the law. But his supporters as well as several international observers have raised questions about the judiciary's stance. The case against him is that he accepted an apartment as bribe from a construction company as a quid pro quo for contracts granted. இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து லூலா டா சில்வாவோட எந்த கன்விக்ஷன் ஒரு ப்ராப்பரான ட்ரையல் மூலயமா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து மற்ற சிட்டிசன்ஸ் மாதிரி லா பிஃபோராக அவரை வந்து லாக்கு முன்னாடி அவரையும் மற்ற சிட்டிசன்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க சப்போர்ட்டர்ஸ் என்ன இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸ் வந்து என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியோடைய இந்த தீர்ப்பு கரெக்டானதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா வரப்போகிற இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் லூலா டா சில்வாக்கு எதிராக ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து பிரைபாக வந்து வாங்கினாரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட இருந்து அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதை ஏன் அவர் வாங்கினாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆதாயத்துக்காக அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிராண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினாரு அப்படின்னு தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவருக்கு எதிராக ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குவிட் ப்ரோ குவோ. இது வந்து ஒரு ஆதாயத்துக்காக ஒரு விஷயம் பண்ணுறது வந்து குவிட் ப்ரோ குவோ. But there is no documentary evidence that either he or his wife owned the apartment, rented it out, or stayed there. The evidence against him is the testimony of an executive of the company, which prosecutors got as part of a plea bargain. Still, the judges found Mr. Lula da Silva guilty, as they also concluded that the contracts given out to companies under his rule were overpriced. It is also no secret that several from the establishment elite wanted him out of politics. இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலா டா சில்வா அப்புறம் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வச்சுருந்தாங்க, இல்லை ரெண்ட் அவுட் பண்ணாங்க, இல்லை அங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே வந்து ஜுடிஷியரி சிஸ்டம்கிட்ட வந்து இல்லவே இல்லை. அவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு சாட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கம்பெனி, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு எவிடன்ஸ் அல்லது சாட்சி. அது வந்து எப்படி அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளீ பார்கெயின் மூலயமா வாங்கினாங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு. ப்ளீ பார்கெயின் இன் த சென்ஸ் ஒரு பேரம் பேசி தான் வந்து அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து இந்த சாட்சியை சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தான் அந்த செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துமே ஜட்ஜஸ் வந்து லூலா டா சில்வா வந்து ஒரு கில்ட்டியாக இது பண்ணி அவரை வந்து கன்விக்ட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து லூலா டா சில்வா வந்து கான்ட்ராக்ட் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்துமே ஓவர் ப்ரைஸ்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த இதில் அவர் கில்ட்டியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த கேஸை. ஸோ இதெல்லாமே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு எலைட்டான
பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலா டா சில்வா வந்து பாலிடிக்ஸை விட்டு வெளியே போகணும், அவர் வந்து பாலிடிக்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான காரணங்கள் தான் இது அப்படின்னு இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் இருக்க இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனி, டெஸ்டிமோனியோடைய மீனிங் சாட்சி, ஓவர்பிரைஸ்டோடைய மீனிங். On the eve of the Supreme Court hearing of Lula's appeal, the army chief tweeted that the military repudiates impunity, apparently sending a message to the judiciary. By imprisoning its most popular leader on such weak evidence, at a time when the polarized country is ruled by unelected elite, the judges may just have heightened the crisis in Brazil's young, fraught democracy. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் லூலா டா சில்வாவுடைய இந்த கேஸ் வந்து அப்பீலேஷனில் இருக்கும் போது ஆர்மி சீஃப், பிரேசிலோடைய ஆர்மி சீஃப் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு. என்ன ட்வீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்யூடியேட்ஸ் இம்ப்யூனிட்டி அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரெப்யூடியேட்ஸ் இம்ப்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனையை மறுக்கிறது இல்லை தண்டனையை நிராகரிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து அந்த ஜுடிஷியரி சிஸ்டம்க்கு ஒரு பெரிய மெசேஜாக அனுப்பியிருந்தாரு அப்படின்னு கூட இதில் சொல்லலாம். ஸோ லூலா டா சில்வாவை இம்ப்ரெசன் பண்ணுறது மூலயமா லூலா டா சில்வா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லீடர்ஸ் ஆஃப் பிரேசில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வெட்டு காரணத்துக்காக ஒரு வீக் எவிடன்ஸை வச்சு அவரை வந்து ஒரு இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரேசிலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கிரைசிஸ் இருக்குது, அப்புறமேட்டி வரியிங் டெமோக்ரஸி இதில் இருக்கிற டைமில் வந்து இப்போ அவரை இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக் டெமர், அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு அன்எலெக்டட் எலைட், அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது லூலா டா சில்வா வந்து இம்ப்ரெஷன் பண்ணுறது வந்து இந்த கிரைசிஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தும், இந்த டெமோக்ரஸி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை இன்னும் வரியாக்க வைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராட் டெமோக்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ராட் கொடுத்துருக்கதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரியிங் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். இந்த எடிட்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 5 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் கன்விக்ஷன், மீனிங் a formal declaration by the verdict of a jury or the decision of a judge in a court of law that someone is guilty of a criminal offense. Example, she had a previous conviction for a similar offense. Synonyms, sentence, judgment. Antonyms, acquittal. Next word, dictatorship, with a meaning a country governed by a dictator. Example, the party was seeking to establish a dictatorship. Synonyms, autocracy, monocracy. Antonyms, democracy. Next word, impeached, meaning charge the holder of a public office with misconduct. Example, congressional moves to impeach the president. Synonyms, indict, charge. Antonyms, acquit. Next word, heightened, meaning make or become more intense. Example, the pleasure was heightened by the sense of guilt that accompanied it. Synonyms, intensify, increase. Antonyms, reduce. And the last word, fraught, meaning causing or affected by anxiety or stress. Example, there was a fraught silence. Synonyms, anxious, worried. Antonyms, calm. இந்த எடிட்டோரியல் ஷோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், மீட் யூ டுமாரோ.